சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/2/2025 புதன்கிழமை, மாசி மாதம் 7ஆம் நாள், சஷ்டி திதி. இன்று காலை 7:32 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சுவாதி நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் இனிய நாளாக இன்று அமையும். அதை போலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை குருவும் சுக்கிரனும் பார்க்கறது மிக வலிமையான ஒரு அமைப்பு. தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நாள் எதிரியாக இருந்தவங்கள கூட இன்றைக்கு ஒரு வார்த்தை பேசி, ஒரு பார்வை பார்த்தாலே நம்மளை பார்த்துட்டு அப்படியே பம்மிக்கிட்டு போகிற நாளாக கூட, அல்லது மனசு மாதிரி நமக்கு ஃப்ரெண்டாகக்கூடிய, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, அதெல்லாம் ஒன்றும் சரியாக தாங்க இருக்கும், தப்பாக இருக்காதுங்க என்கின்ற மாதிரி நம்மை அடியொற்றி வரக்கூடியவர்களாக, எதிரிகளே, எதிர்ப்புகளை கொண்டவர்களே மாறக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு புதிய கடன்கள், ஒரு ஏற்கனவே இருக்கிற கடன், ஒரு ஹவுசிங் லோனை இப்படி வாங்கி அப்படி போட்டு தூக்கி போட்டு அடைச்சிடலாமா, அல்லது ஏற்கனவே இருக்கிற கடன் அதிக வட்டியாக இருக்குது, ஒரு குறைஞ்ச வட்டியில் கடனை வாங்கிட்டு இதை அடைச்சிடலாமா என்கின்ற மாதிரி ஊர்த்தி கொண்டு இருக்கின்ற கடன்கள் எல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 60-70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்த்து நல்லா இருக்கும். டாக்டர்கிட்ட அடிக்கடி போய்கிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, பேசாத ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலே வீடை மாற்றிடலாமான்னு தோணுது. இந்த அளவிற்கு நோய் தொல்லைகளால் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்றைக்கு சுபர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட சந்தோஷமான செய்திகள் வரும். பிள்ளைகளை நம்பி கூட தூரத்துக்கு அனுப்புறதுக்கான ஒரு மனோதைரியம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். எப்படிங்க, ஒன்று கண்ணு பெற்று வச்சுருக்கிறேன், நான் எப்படி தூரத்தில் இதை விட்டுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறது, பிள்ளையை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தூர இடத்துல வந்து கேட்குறாங்க, வெளி மாநிலத்தில் கேட்குறாங்க, வெளிநாட்டில் கேட்குறாங்க. பிள்ளையே வந்து படிக்க போவதற்காக இப்படி கேட்குறாரு, அப்படி கேட்குறாரு. அம்மா அப்பா நான் போயிட்டு படிச்சுட்டு வந்துடுறேன்றாரு. இந்த காலத்தில் எதையும் நம்ப முடியல. கண்ணுக்கு கண்ணாக ஒரு மாதிரியாக வளர்த்த பிள்ளை தனியாக போய் கஷ்டப்படுமோன்னு தெரியலையே. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகள்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நம்ம பிள்ளைங்க கரெக்டாகவே இருக்கும், எதையும் செய்யும், அதனால் தைரியமாக நம்பி இவர் சார்ந்த இந்த விஷயத்தில் அனுமதி கொடுக்கலாம் என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளின் மேலே ஒரு பெருமிதம், வெளியில் சொல்லனா கூட என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உன்னதமான உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் மேலோங்கி நிற்கக்கூடிய உயர் சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள் இன்றைக்கு. வீடு கட்டுறதுக்கு இது வரைக்கும் வந்த தடை நீங்குது. ஒரு 2-3 வருஷமாகவே வீட்டை கட்டிடலான்னு பார்க்குறேன், சொந்த ஊரில் கட்டிடலான்னு பார்க்குறேன், இருக்கிற இடத்துல கட்டிடலான்னு பார்க்குறேன், இடம் வாங்கி போட்டுக்கிறேன், அல்லது இடமே வாங்கி போடலை, இடம் வாங்குறதுக்கு தடையாக இருக்குது. இந்த மாதிரியான வீட்டு கனவுகள் நனவாகக்கூடிய தன்மைகள் இப்போது மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு படிப்படியாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஒரு நகரத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்க முடியுங்க. கடன் வாங்குறவங்களோ கடன் வாங்கலையோ, அல்லது வேற ஒரு சொத்தை விற்று வீடு வாங்குகிறீர்களோ, ஏதோ ஒன்று வீட்டு கனவுகள் நனவாகக்கூடிய தன்மை. அம்மாவளி சொந்தங்கள்கிட்ட இது வரைக்கும் தாய் மாமா கிட்ட பேச முடியாத ஒரு சூழல்லாம் இன்றைக்கி அது அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய அமைப்புகள் உள்ள இருக்கும் சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளை தொடர்பு கொண்டுவாங்க. பால் சம்பந்தப்பட்டது, திரவம் சம்பந்தப்பட்டது, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள். இனிமே எல்லாம் முன்னேற்றமாக இருக்கும், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற நம்பிக்கையை பிறக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை குருச்சுக்கிரன் பார்த்து 3இல் கேது அமர்ந்து தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய நல்ல நம்பிக்கையான நாள் இன்னைக்கு. உண்மையிலே கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட 99% விலகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். முழுசாக என்ன விலகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு 10-20 நாள் பொறுங்க. அப்படியே படிப்படியாக எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது வந்துருச்சு. இப்போ கான்ஃபிடென்ட் வந்துருச்சே. இது வரைக்குமே இழந்திருந்த ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள் தூர ஒதுக்கி வச்சுருந்தீங்களே, அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட வரப்போகுது. பரவாயில்ல, தலைக்கு மேலே வெள்ளம் போனான்னு அதுக்கு மேலே நீச்சல் அடிக்கக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருக்குது என்கின்ற மாதிரியாக எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசில் ஒரு புதிய வெளிச்சம் இன்னைக்கு ஏற்படும். இந்த வழியில் போனால், இந்த இடத்துல பார்த்தா, இவரை பார்த்தா, இவர் மூலமாக ஏதாவது நடந்தால், அந்த மாதிரியான விஷயங்களை சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய தன்மைகள் இருக்குது. தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலை விலகும். தங்கச்சி மேலே பாசமாக இருக்கிறக்கூடிய அண்ணனுக்கோ அக்காளுக்கோ இனிமேல் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும் என்கின்ற தன்மைகளும் உண்டு. ஆகவே எதையுமே சிறப்பாக நிறைவேற்றி காட்டக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் மறுபடியும் கடகராசிக்காரர்களுக்கு வந்துவிட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள். 3ஆம் இடத்தோடு சுபர்கள் தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த நாள் கடகத்திற்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு சுப நாள் இன்றைக்கு. 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குருச்சுக்கிர தொடர்புகள் இருக்கிறார் இல்லையா. இது வரைக்கும் யார்கிட்டெல்லாம் பணம் கொடுத்து வச்சு ஏமாந்துட்டீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி வரப்போகுது. ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், தெரியாதனமாக கொண்டு போய் கொடுத்துட்டேன், இத்தனை வருஷமாக இழுத்தடிக்கிறாரு, வேலையும் வந்த பாடில்லை, இவர்கிட்ட காசையும் வாங்கின பாடில்லை. அல்லது ஒரு ஃபேவருக்காக இந்த மாதிரி ஒன்று கேட்டார், செய்யலாம் அப்படின்ட்டு 4 பேர்கிட்ட கேட்டு தாங்க செஞ்சேன், ஆனால் அது தப்பாக போச்சு. இந்த மாதிரி பண விவகாரத்தில் ஏமாந்தவர்கள் எல்லாருக்குமே உழைத்த பணம் திரும்ப வரக்கூடிய, அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இப்போது நான் சொல்லுகின்ற பலன் ஒரு 20 நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். படிப்படியாக தான் எல்லாம் நடக்கும். இன்றைக்கி பணம் கிடைக்குன்னா இன்றைக்கே பணம் கிடைச்சிருமா? இருக்காது. ஆனால் ஏதாவது ஓரளவாவது அந்த பணம் வருவதற்கான ரூட்டு தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 30 வயசு ஆச்சுங்க, இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, இப்போ தட்டி போகுது, பொண்ணுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்கல, பையனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல. இந்த மாதிரியான விஷயத்தில் குடும்பம் அமையாமல் இருப்பவர்கள், குடும்ப தலைவராகவோ குடும்ப தலைவியாகவோ ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சிறப்பு நாள். முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி போய் 2வது திருமணத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நல்ல அறிமுகங்கள், நல்ல நடவடிக்கைகள் உள்ள சிறப்பு நாள் இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது இருந்தாலும் கூட குருச்சுக்கிரன் இருவரும் இன்றைக்கு ராசியை பார்க்கக்கூடிய, மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல் இன்றைக்கி சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் என்னென்ன வகையில் சந்தோஷம் இருக்குன்னு இன்றைக்கி சொல்லலாம். அதாவது உங்களுக்கு என்ன தசாபக்தி நடக்குது, உங்களுக்கு என்ன இந்த வயசில் தேவை. ஒருவருக்கு 20 வயசில் ஒன்று தேவை, ஒருவருக்கு 60 வயசில் ஒன்று தேவை. அவரவருடைய இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களில் என்ன நமக்கு விருப்பமானதோ அது கிடைச்சாலே சந்தோஷமாக இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி விருப்பமான செய்திகள் இருப்பது, விருப்பமானவர்களை சந்திப்பது, விருப்பமான ஒன்றை அனுபவிப்பது என்பது போன்ற நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே நல்ல விதமாக இருக்குதுங்க. ஒரு மாதிரியாக பார்த்தா நட்புகள், உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சுருந்தவங்கள இன்றைக்கி கிட்ட சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஓரளவுக்கு நல்லதுகள் தான். பரவாயில்ல, இவர் பண்ண தப்பை இவ்வளோ நாள் நம்ம இவருக்காக பனிஷ் பண்ணிட்டோம், திருப்பி இவரை கிட்டத்தில் சேர்த்துக்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு பரந்த மனப்பான்மை, விசாலமான நோக்கு, ஒருவரை மன்னிக்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு செய்கையை போன்றவைகளை இப்போது மற்றவர்களுக்கு செய்து அதன் மூலமாக அடுத்தவர்களை அசத்துகின்ற நாளாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு கேது இருந்து குருச்சுக்கிர தொடர்புகள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்றைக்கு. பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லவைகள். உணவு புழு தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த யோக அமைப்பு. இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா, பாக்கெட்டில் அடைச்சி விற்கக்கூடிய உளுந்து, துவரம்பருப்பு, அரிசி போன்ற உணவுக்காக தயாராகக்கூடிய பொருட்களை பாக்கெட்டில் அடைச்சி விற்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வரவுகள், நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பயணங்கள் இருக்கும். வெளிநாட்டு பயணம், வெளிமாநில பயணம், தூர இடத்து பயணம், அல்லது சுக்கிரனுடைய தென்கிழக்கு திசையான கீழே மாவட்டங்களுக்கு, அதாவது சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சுபமான நல்ல நாளாக, பயணங்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கூட இன்றைக்கி செலவு இருக்கும். அந்த செலவு கொஞ்சம் நல்ல விதமான செலவாக இருக்கும். பெண் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நம்ம ஏதாவது நகை போன்றவைகளை எடுக்கக்கூடிய தன்மை, அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சுப செலவுகளை செய்யக்கூடிய தன்மை என துலாத்தின் யோக நாள் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் பாவகம் மிக வலிமையான ஒரு அமைப்பில் இருக்குது. கேது பகவான் இருக்கின்ற அதே நேரத்தில் குருச்சுக்கிரர் இருவருமே அந்த இடத்த பார்க்குறாங்க. 11ஆம் இடம் வலுத்தால் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாம் கிடைக்கும்னா ஆமாங்க, எல்லாமே கிடைக்கும். என்னென்ன நினைக்கிறீங்களோ அவ்வளவும் கிடைக்கும். சரி, கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் பாட்டில் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு கையை எப்படி நீட்டிக்கிட்டு இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காதுங்களே. வெளியில் போய் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கும் நாளைக்கும் மிக நிறைவாக நடந்து மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்ச நாளாக எதில் டிஸ்டர்ப் ஆச்சோ, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, தொழில் சரியில்லை, வேலை சரியில்லை, இந்த 4 பாயிண்ட்டுக்குள்ளே தானங்க எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல எங்கே டிஸ்டர்ப் ஆனோம், ஒரு மாதிரியாக சுற்றுப்புற சூழல், நட்புகள், உறவுகள், அம்மா அப்பா போன்றவங்ககிட்ட எந்தெந்த விஷயத்தில் இப்போ டிஸ்டர்ப் ஆகிருக்கிறீங்களோ விருச்சிக ராசிக்காரங்க, அந்தந்த விஷயங்களில் எல்லாம் இருந்து ரெக்கவர் ஆகி வரக்கூடிய தன்மைகள் அந்த 11ஆம் இடத்து குருச்சுக்கிர பார்வையும் கேதுவும் செய்யுங்க. அதனால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் அப்படிலாம் ஒன்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இல்லைங்க. கடந்த காலம் பாருங்கள், திரும்பி பார்த்தீங்கன்னா 2015, 16, 17 எப்படிப்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்ததுன்றதை பாருங்கள். அதெல்லாம் இனிமேல் திரும்பி வராமல் எதையும் சக்ஸஸாக செய்யக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற தொழில், வியாபாரம் போன்றவைகளை குறிக்கக்கூடிய, எங்கேருந்து பணம் வருதோ, ஒரு மிஷின் வச்சுருக்கிறேன், அல்லது ஒரு கார் வச்சுருக்கிறேன், பைக் வச்சுருக்கிறேன், ஓடி சம்பாதிக்கிறேன், ஓட்டி சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் 10ஆம் பாவகம் கேதுவோடு இருந்து குருச்சுக்கிர பார்வையில் இருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றமாகக்கூடிய, ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய, பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய, உற்பத்தி பெருகக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல், ஒரு எளிமையான அமைப்பில் ஒரு சாலையோரத்தில் ஒரு உணவகம் வச்சுருக்கிறேன், அதில் தான் நான் கஷ்டப்பட்டு மனைவி குழந்தைகளை காப்பாற்றுறேன்ற நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல விதமான மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை பெருக்கக்கூடிய அளவிற்கு, ஒரு கடையை 2 கடையை ஆக்கக்கூடிய அளவிற்கு, தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய பெரிய அளவில் விஸ்தரிக்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் கஷ்டங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் கிடையாதுங்க. உங்களுக்கு 7.5 சனிலாம் முடிஞ்சு போயிடுச்சு. வர்ற சனி பயிற்சியில் கூட 4ஆம் இடத்திற்கு சனி வந்தாலும் திருப்பி 40 நாளில் 3ஆம் இடத்திற்கு ராகு வந்துடுறாரு. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளை எதை பற்றியும் கவலைப்படாமல் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடம் மிக நிறைவாக இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிடலாம். குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்குறதோட அங்கே இருக்கக்கூடிய கேது மிகுந்த சுபத்தன்மை அடைஞ்சிருக்கிறதுனால அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருத்தர் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்கும். அவர் நண்பராக கூட இருக்கலாம், அல்லது புதுசாக இன்றைக்கோ நாளைக்கோ அறிமுகம் ஆகக்கூடியவராக இருக்கலாம். அவர்கிட்ட ஒரு ஐடியா, உங்ககிட்ட பணம், அல்லது உங்ககிட்ட ஐடியா அவர்கிட்ட பணம். பாருங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து கோர்த்து கைதட்டுனா ஓசை எழும்போம், நல்ல விதமாக கையை கூட இணைச்சிக்கலாம். உங்களால் எனக்கு லாபம், என்னால் உங்களுக்கு லாபம் என்கின்ற மாதிரியாக அந்நிய இன, வேறு மொழி வேறு மதம் பேசக்கூடியவர்கள் அல்லது வேறு இனத்துக்காரர்கள் மூலமாக, சற்றும் சம்பந்தம் இல்லாதவர்களின் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது அப்படியே படிப்படியாக அந்த ஒரு 20 நாட்களுக்குள்ளே கூட உங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுகின்ற தன்மைகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கே நடக்கலைங்க, அடுத்த வாரம் ஒரு 10 நாள் கழித்து பாருங்கள், டக்குன்னு ஒருத்தர் அறிமுகமாவார். அடாடா, இது அன்னைக்கே நடந்ததே, இப்படி இருந்ததே, இன்னார் சொன்னாரே, அவர் சொன்னாரே என்பது மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சிகள் வரக்கூடிய, வரவுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு கேது பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குருச்சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறார். ஆகவே ஒரு நிலையில் தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்ற, எந்த பக்கம் திரும்பினா எந்த பக்கம் போனால் நல்லவைகள் நடக்குன்னு நினைக்கின்ற அனைவருக்குமே ஒரு அதிர்ஷ்டங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 8ஆம் இடம் எதிர்பாராத சில சூழ்நிலைகளில் நல்லதாக ஒரு டேர்ன் அவுட் ஆகி சில பலன்கள் நடக்கக்கூடியதை குறிக்கக்கூடியது. கடந்த காலங்களில் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் மொத்தமாக பணம் விட்டுட்டேன்,
ஒரு மாதிரி ஒருத்தர் வந்து அறிமுகமானார், அவர் பேச்சை நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணேன், அல்லது நானே திடீர்னு ஒரு ஐடியா வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது சூதாட்டத்தின் மீது ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுச்சு, இப்படி பணத்தெல்லாம் தொலைச்சிட்டேன். இந்த மாதிரி பணத்தை இழந்தவர்கள் எப்படி பணம் திரும்ப பெறுவது என்பதை போன்ற அமைப்புள்ள கண்கட்டிய அமைப்பாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பணம் உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இனிமேல் ஜென்மச்சனி முடிய போகிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு செயல்படும். அடப்போங்க சார், உழைச்சதே வந்து செயல்பட மாட்டேங்குது, இனிமேல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எப்படி செயல்படும்னு சலிப்பாக இருக்கின்றவர்களுக்கு கூட நல் அதிர்ஷ்டம் அடையாளம் காட்டப்படக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவரால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்னைக்கு. என்னங்க, கணவருக்கு இப்படி சரியில்லை, உடல்நிலை சரியில்லை, தொழில் நல்லா தான் நினச்சி ஒன்று ஆரம்பித்தார், ஆனால் இப்படி போகணும்னு அவருக்கு தெரியல, கடன் அப்படியே வந்து தலையை அமுத்திக்கிட்டு இருக்குது, என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை மனம் நொந்து யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவருடைய உடல்நிலை, பொருளாதார முன்னேற்றம், அவருடைய வேலை அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக தெரிகிறது என்கின்ற மாற்றத்தை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் பாவகத்தில் 2 சுவர்களும் வலுத்து காத்திருப்பதால் வலுத்து பார்த்திருக்கின்ற ஒரு சூழல் வந்து இன்றைக்கு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பம் இனிமே அமைதியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை பெண்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வயதிற்கேற்றார் போல பெண்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அம்மா உதவி பண்ணலை, அக்கா உதவி பண்ணலை, பெரியம்மா உதவி பண்ணலை, இவங்க வந்து சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க இருக்கிறத தூண்டி விட்டுட்டாங்க. இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மூலமாகவே யார் அடித்தாங்களோ அவங்க மூலமாகவே ஆதரவுகள், அரவணைப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு சகட தோஷம் இருக்குது, இந்த சகட தோஷம் இருந்தால் இப்படி ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும், அது சரியாக இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்போ அந்த சகட தோஷம்னா என்னங்கய்யா, அதோடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமான்னு ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். உண்மையிலே ஏற்கனவே இதை வந்து நீண்ட காலத்திற்கு முன்னாடி விளக்கி சொன்ன ஒரு கேள்வியாகத்தான் நினைவு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, ஜோதிடத்தில் எப்போவுமே புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. இந்த சகட தோஷம், சகடம் அப்படின்னா சக்கரம்னு அர்த்தங்க. சக்கரம் பார்த்திங்கன்னா ஒரு வட்டமாக இருக்கும். சக்கரத்தில் மேலே இருக்கிற பகுதி அப்போவே கீழே வந்துடும், கீழே இருக்கிற பகுதி அப்போவே மேலே போயிடும். ஏன்னா சக்கரம் உருண்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கூட நிலையாக இல்லாமல் அந்த பகுதி கீழேயும் இந்த பகுதி மேலேயும் வரும் என்பதை போல ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம் நல்லா இருக்கிறாரு, இன்னொரு வருஷம் நல்லா இல்லைங்க. போன வருஷம் பார்த்தா மனுஷன் ஜாம்னு இருந்தார், இந்த வருஷம் பார்த்தா நம்மகிட்ட வந்து 10 ரூபா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அடிக்கடி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை சகட தோஷம்னு ஜோசியம் சொல்லுதுங்க. இந்த சகட தோஷம் அப்படிங்கிறத குருவும் சந்திரனும் 6-8 இருக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அடிக்கடி ஜோதிடத்தை நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். குருவும் சந்திரனும் 6-8 இருந்தால் மட்டும் சகட தோஷம்ன்றது வந்துடுறது இல்லை. அதே சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த பௌர்ணமி சந்திரனுக்கு 6லேயோ 8லேயோ குரு இருந்தார்னு வைங்க, அது மிகப்பெரிய சந்திர அதியோகமாக மாறிடும். குருதசையிலே சந்திரதசையிலே ஓகோன்னு இருப்பீங்க. எப்போவுமே எல்லாத்திற்கும் விதிவிலக்குகள் இருக்குங்க. விதின்னு ஒன்று இருந்தாலே விதிவிலக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக உணரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜோதிட அமைப்பு. அப்போ இந்த ஜாதக அமைப்பில் சகட தோஷம் என்பது ஒரு நிலையில் மற்ற அமைப்புகளும் நல்லா இல்லாத போது, அதாவது தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லை, நமக்கு லக்னம் லக்னாதிபதியே அடிபட்டு போச்சு என்கின்ற மாதிரியாகவும், தேவிரை சந்திரனாக அவர் சனி சம்பந்தப்பட்ட, இப்போ குரு வந்து சந்திரனுக்கு 6-8 இருந்தால் சந்திரனை பார்க்க முடியாது இல்லைங்களா. குரு வந்து சந்திரன் வந்து குருவால் பார்க்கப்படுகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ராசியை குரு பார்க்கறதுன்னு சொல்லுவோம். சந்திரன் தான் ராசி. ஆக குருவால் ராசி பார்க்கப்படாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு முயற்சிகள் இல்லை என்பது ஒரு நிலையில் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதுக்கும் விதிவிலக்கு இருக்குது. எல்லாவற்றிற்கும் ஒன்று விதினா அதற்கடுத்து விதிவிலக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான். ஆக சந்திரனும் குருவும் 6-8 இருப்பது, குருவிற்கு 8, 12, 6 சந்திரன் இருப்பது, குருவுக்கு, சந்திரனுக்கு இல்லை,
குருவுக்கு 8, 6, 12 சந்திரன் இருப்பது என்பது ஒரு நிலையில் ராசியை குறிபார்க்க முடியாத அமைப்பு. அந்த அமைப்பு கொண்டவர்கள் கொஞ்சம் மனம் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பார்கள். எதையாவது ஒன்றை யாரையாவது நம்பி செஞ்சுட்டு அந்த நம்பியவர்கள் கொஞ்சம் காலவாரி விடும்போது அப்படியே கீழிறங்கி மேலிறங்கி ஒரு 3 வருஷம் நல்லா இருப்பாங்க. அந்த 3 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு சரிவுகள் வரும். அதற்கப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் 3 வருஷத்துக்கு அப்புறம் மேலே வருவாங்க. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸு வாழ்க்கையில் மாறி மாறி வரும்னு சொல்கிறது தாங்க சகட யோகம். ஆனால் அந்த சகட யோகத்தை சகட தோஷம்னு சொல்லுவாங்க. தோஷம் என்பது ஒரு நிலையில் குறைபாடுன்னு சொல்லப்படுகிறது. யோகம் என்பது 2 கிரகங்களுடைய சேர்க்கை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் இல்லைன்றதையும் இந்த விளக்க பகுதியில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சகட தோஷம் என்பது அந்த குரு சந்திர குறைபாடு என்பது, சகட யோகம் என்பது ஒரு குரு சந்திர அமைப்பு இணைவு சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி போகும். ஆகவே அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பில் தான் அந்த அப் அண்ட் டவுன் நடக்கும். சகட தோஷத்தினால பெருசாக நடக்கிறதில்ல. அதனால் சகட தோஷம் இருக்கின்றவங்க அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் பௌர்ணமி சந்திரனாக அவர் இருந்தாலோ அல்லது லக்னம் லக்னாதிபதி தசாபக்திகள் வலுவாக இருந்தாலோ பெரிய அளவிற்கு தீமைகள் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே போதுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.